உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். சிவபெருமானே, இந்த விஷத்தை வெளியில் வீசினால் அனைத்து ஜீவராசிகளும் அழியும். இந்த இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து எங்களை காத்தருளும் சொல்லி மன்றாடி நின்னாங்க. உடனே சிவன் விஷபகரண மூர்த்தியாகி அந்த கொடிய நஞ்சினை விழுங்கினார். இந்த விஷயத்தை கண்டு பயந்து போன லோகமாதா பார்வதி சிவனை தன் மடியில் கிடத்தி அவரது வாயிலிருந்து விஷத்தை கழுத்தை விட்டு செல்லாதவாறு கையை வைத்து அழுத்தினாங்க. இதனால் சிவன் கழுத்தில் நீல நிறத்தில் விஷம் தங்கியது. அதனால் அவர் திருநீலகண்டர் ஆனார். விஷத்தை தடுத்து அமுதம் கிடைக்க செய்ததால் அம்மன் அமுதாம்பிகை ஆனாள். பிறகு சிவன் பார்வதியுடன் கைலாயம் சென்றார். அப்படி செல்லும் வழியில் இந்த தலத்தில்தான் மன நிம்மதிக்காக இளைப்பாறினார். அதனால இங்க எப்பேற்பட்ட பிரச்சனையோட யாரு வந்தாலும் அவங்க இந்த கோவிலை விட்டு போகும்போது அந்த பிரச்சனை எல்லாவற்றையும் விட்டுவிட்டு மன நிம்மதியாத்தான் போவாங்க. இது இந்த கோவிலோட ஐதீகம். அதுக்காகத்தான் நடுச்சாமத்துல பூஜை ஆரம்பிச்சு அடுத்த நாள் உச்சிகால வரைக்கும் பூஜை நடக்கும். சாமி, நீங்க சொல்றதெல்லாம் கேட்க சொல்ல என் உடம்பே புல்ல அரிக்குது. கண்டிப்பா என்னோட பொம்மி அக்கா மறுபடியும் கிடைச்சிருவாங்கங்கிற முழு நம்பிக்கை எனக்கு இப்ப வந்துருச்சு சாமி. 6 கால பூஜையும் ஆரம்பிக்க போகுது. உன்னுடைய சோதனை காலமும் ஆரம்பிக்க போகுது. தீய சக்திகளின் பிரவேசம் உச்சமாக இருந்தாலும் நல்ல சக்திகள் உனக்கு துணை புரிய போகுது. ஓம் நமச்சிவாயா, ஓம் நமச்சிவாயா. சோதனை காலம் ஆரம்பிக்குதுன்னு சாமி சொல்லிட்டு போனாரு. எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, ஆனா அதுக்கு முன்னாடி தாடிக்காரனுக்கும் வீட்ல இருக்கிற தாத்தா பாட்டி யாருக்கும் எதுவுமே ஆயிடக்கூடாது. தாடிக்காரனை எழுப்பி விஷயத்த சொன்னா அவனும் பதட்டமாகி இன்னும் நம்மள அதிகமா பதட்டப்படுத்திடுவான். அப்புறம் அவனும் என்னோட கிளம்பி வீட்டுக்கு வரேன்னு சொல்லுவான். பூஜை முடியாத தாடிக்காரனால கோயிலை விட்டு வரக்கூடாது. பூஜை நல்லபடியா முடிஞ்சா மட்டும்தான் இந்த குளத்துக்குள்ள இருக்கிற என்னோட பொம்மி அக்காவை நான் வெளியில கொண்டு வர முடியும். அதனால தாடிக்காரன் தூங்கி எழுந்திருக்கிறதுக்கு முன்னாடி நாமளே நேரடியா கிளம்பி போய் வீட்ல இருக்கிறவங்களுக்கு என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு பாத்துக்கன்னு அவங்களையும் கையோட கூட்டிட்டு வந்துடணும். ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.